ஏழுமலையான் சிலையில் இருந்து கசியும் இரத்தம். திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன. உலகிலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன. இந்த பாறைகளின் வயது சுமார் 250 கோடி ஆண்டுகளாக இருக்கலாம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகள் ஒரே விதமானவை. எந்த கருங்கல்லில் சிலை செய்தாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளி இருக்கும். அதுபோல் உலோகச் சிலையாக இருந்தாலும் உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனி மெருகு போடப்பட்டது போல் இருக்கும். அவரது விக்கிரகத்தில் காதணிகள், புருவங்கள், நாகாபரணங்கள் எல்லாமே புத்தம் புதுசு போல் பளபளப்பாக இருக்கும். இங்கு பொங்கல், தயிர் சாதம், புளிச்சாதம், வடை, அதிரசம், போளி, அப்பம், மொகாரம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் ரவா கேசரி, முந்திரி பருப்பு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. இந்த உணவுகளில் தயிர் சாதத்தை தவிர வேறு எந்த உணவும் குலசேகரப்பட்டியை தாண்டாது. திருப்பதியில் உள்ள ஓவியங்கள் எல்லாம் 300 ஆண்டுகள் பழமையானவை. ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுகிறது. இது தவிர மார்கழி மாத அர்ச்சனைக்கும் வில்வம் உபயோகப்படுத்தப்படுகிறது. சிவராமன் அன்று க்ஷேத்திர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுகிறது. அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறக்கிறார் என்கிறார்கள். கடப்பாறையால் பட்ட காயத்திலிருந்து வரும் இரத்தத்தை நிறுத்த இன்றளவும் திருப்பதி ஏழுமலையானின் தாடைக்கு பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது. இந்த கடப்பாறையை இன்றும் திருப்பதி ராஜகோபுரம் அருகே தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம். திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் கீழ் திருப்பதியில் உள்ள அலர்மேல் மங்கை கோயில் எனும் பத்மாவதி தாயார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவிட்டு திருப்பதி மலையேறி அங்குள்ள தீர்த்தவாரியில் குளித்துவிட்டு அதன் அருகே இருக்கும் ஆதிவராக மூர்த்தியை வணங்க வேண்டும். அதன் பிறகு பாலாஜியை தரிசிக்க வேண்டும். கோயில் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழையும் போது அங்கு செல்லும் தண்ணீரில் கால்களை கழுவிவிட்டு பிறகு செல்ல வேண்டும். உள்ளே சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தால் தீர்த்தம், துளசி பிரசாதம் பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு பின்புறம் கோபுரத்தின் மீது திருமலைவாசன் காட்சி தருகிறார். அங்கும் ராஜகோபுரம் உள்ளே நுழையும் போதே அதன் வலது பக்கத்தில் அனந்தாழ்வார் கடப்பாறை இருக்கும். அதை தரிசனம் செய்ய வேண்டும். திருமலை மீது உள்ள தீர்த்தவாரியை அனந்தாழ்வார்தான் தோண்டினார். அப்போது பயன்படுத்தப்பட்ட கடப்பாறைதான் அது. அவ்வாறு தோண்டும் போது ஏழுமலையானின் தாடை பகுதியில் பட்டுவிட்டது. இதனால் இரத்தம் பீரிட்டது. இதற்காக பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டதும் இரத்தம் நின்றுவிட்டது. இன்றும் வெங்கடாஜலபதியின் தாடையில் இருந்து இரத்தம் கசிவதாகவும் அதை நிறுத்த பச்சை கற்பூரம் வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. 5 பலிபீடம் உள்ள ஒரே கோயில் திருப்பதி மட்டும்தான். சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே நுழையும் போது கொடிமரத்தை வணங்கியும் பலிபீடத்தை பார்த்தும் உங்களின் எதிர்மறை எண்ணங்களை இறக்கி வைக்கவும். சுவாமியை வணங்கும் போது கண்களை மூடக்கூடாது. இறைவனை பாதத்திலிருந்து தரிசனம் செய்ய வேண்டும். பெருமாளை பாதத்திலிருந்து தரிசனம் செய்யும் அளவுக்கெல்லாம் நேரம் இருக்காது. வரிசையில் செல்லும் போதே கண்குளிர பார்க்க வேண்டும். பிறகு அங்கிருந்து வெளியே வந்தால் தீர்த்தம் கொடுக்கப்படும். திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏழுமலையான் மனது வைத்தால்தான் முடியும். தினமும் விளக்கேற்றும் போது பெருமாளே உன்னை தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தா என வேண்டிக் கொள்ளுங்கள். விரைவில் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்.